சார் நீங்க என்ன பண்றீங்க, எப்படி சக்சஸ் பண்ணீங்க? இந்த ஒரு மெயினா பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்துக்கும் ராயல்டி நம்மளுக்கு வரணும் அப்படின்னு இன்கமோட தான் இந்த பிஸ்னஸ் உள்ள வந்தேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரைவராக இருக்கேன். மேக்ஸிமம் இந்த பொருள் வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த நோக்கத்தோடு தான் நான் ஜாயின் பண்ணேன். என் டீமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார் எக்ஸிக்யூட்டிவ் அந்த பொசிஷன் இருக்கேன். மாவட்டத்துக்கும் போயிட்டு வந்திருக்கனால சார் எம்டி சார் மீட் பண்ணேன். 2 நைட்டு 3 பகல் என்ஜாய் பண்ணிட்டு நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கு லைஃப் போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு இணைஞ்சி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களோட. என்னுடைய பேர் பி சக்திவேல். நான் கொளத்தூர் பகுதியிலேருந்து வரேன். இந்த பிஸ்னஸுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நெட்வொர்க்கில் நான் இருந்தேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் என்னுடைய உழைப்பு 260 பேர்த்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு டீம் வச்சுருந்தேன். கர்நாடகா, கிருஷ்ணகிரி, ஒசூர், ஈரோடு எல்லாமே. அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண தப்பு இல்லை, நிறுவனம் இப்போ இல்லை. ஸோ அதனுடைய 5 வருஷம் உழைப்பு வீணாக போனதுனால நெட்வொர்க் பக்கமே திரும்பி பார்க்கல. கிட்டத்தட்ட 12 வருஷம் 13 வருஷம். சேகர் சார் என்னுடைய அப்ளைனு, சிவகுமார் சார் எல்லாம் வந்திருந்தாங்க. வேற ஒருத்தரை பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ அவர் என்ன பண்ணார், என்ன இன்வைட் பண்ணார். நான் ஒரு கிட்டத்தட்ட 1 ஹவர் ரொம்ப முழுமையாக கவனித்தேன். எனக்கு வந்து அப்போ ஒரு உணர்வு தோணுச்சு, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா நான் இந்த டவுனில் மறுபடியும் வந்திருக்க மாட்டேனே. அந்த கம்பெனிக்கு போனது உடனே எனக்கு கிடைச்சிருந்தா நான் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருப்பேனே. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உழைப்பு போட்டோம். காலையில் 5 மணிக்கு நாங்கள் ஃபீல்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 6 மணிக்கு டீ கடையில் எல்லா டீமோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். 6:30க்கு நாங்கள் போய் ஃபீல்டு ஒர்க்கில் அவங்கள எழுப்புவோம். நிறைய பேர் அவங்க டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்போம். அந்த அளவுக்கு நாங்கள் உழைப்பு போட்டோம். இப்போ இந்த புரோவேதாவில் நான் வந்து 1.5 மாதம் ஆகுது. இப்போ சாரு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் டீமு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அந்த டீமில் இருக்கிறது தான் நம்மளுக்கு பெருமையை தவிர தமிழ்நாட்டில் ஈகிள் டீமை தவிர புரோவேதாவில் வேறு டீம் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஓப்பனாக சொல்ல போனால். ஏன்னா நான் அது எல்லா பக்கமும் நான் பார்த்துட்டேன். ஈகிள் டீமில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே மிக விரைவில் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா என்னுடைய ரொம்ப டவுன் ஆகி நான் வீட்டை விட்டு வெளியே போய் எம்சிஆர் வேட்டி கம்பெனி இருக்கு இல்லைங்களா, எம்சிஆர் தோத்திஸ், அதில் நான் ஒரு 3 மாதம் ரெப்பாக போயிருந்தேன். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் மார்க்கெட்டிங் சேலம் பிரான்ச் மேனேஜராக தான் நான் இருந்தேன். கிட்டத்தட்ட 3 வருஷம். அப்போ நான் என்ன பண்ணேன், 3 வருஷம் எல்லா கடையும் நம்மளுக்கு பழக்கமாச்சு. நம்மளே ஏன் சின்ன ஒரு பிராண்டை உருவாக்கக்கூடாது நம்ம பேரில் அப்படின்னு சாக்ஸி எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு சட்டையை நான் வந்து நானாக தயார் பண்ணி வியாபாரம் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் நம்ம கடன் கொடுத்தவங்க எல்லாமே நம்மளை கேட்க ஆரம்பிச்சிடறான். ஸோ அவ்வளோ மென்டல் டார்ச்சரில் கூட நம்ம அவ்வளோ பணத்தை போட்டு 50,000 சம்பாதிக்க முடியல. ஆனால் இந்த பிஸ்னஸ் பிளானை நான் பார்த்தேன். இதில் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா நம்மளால் சம்பாதிக்க முடியும். இல்லாமல் நம்மளை நம்பி வந்த அத்தனை பேர்த்தையும் ஒவ்வொரு ரேங்குக்கும் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒரு வருமானத்துக்கும் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையில தான் நான் அப்பேற்பட்ட ஒரு பிசினஸ். அதே மாதிரி சின்ன பிராண்டுங்கிற மாதிரி நான் ஈகிள் ஸ்டார் டீம்ல இருந்து ஸ்டார் டீம் கொளத்தூர்னு சின்னதா ஒரு பேர் வச்சிருக்கிறேன். நன்றி.